ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நமது அனைவரின் மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அம்மா திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் ஆவணப்படம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மாண்புமிகு நீதியரசர் திரு மகாதேவன் ஐயா அவர்களே, இந்த ஆவணப்படத்தை அவருடைய ஒரு கனவாக கொண்டு இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் திரு ரவி சுப்பிரமணியம் அவர்களே, திரு பாரதி குமார் கிருஷ்ணகுமார் அவர்களே, அவர் நெடுநெடுனது திடீர்னு அவரை பார்த்த உடனே எங்கேயோ போயிட்டு அறிமுகமானவங்க, மற்றும் மேடையில் வீட்டிற்கும் சென்னை சில்க்ஸ் சந்திரன் அண்ணா அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கும் பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சத்யாம்மா அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம அந்த காலம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. சார் அந்த படத்தை நான் பார்த்தம்போது நம்ம சுதந்திர போராட்ட தியாகியை பார்த்ததில்லை, எவ்வளோ பேத்துக்கு இவ்வளோ ஆவணப்படம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு ஒரு முன் சீட்டில் உட்காந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு கற்பனை. இன்றைக்கி எதுக்கோ போராடுறோம். அந்த காலத்தில் சுதந்திரத்துக்காக போராட்டி கணவர்கள் சேர்ந்து நிறைய நம்மளுடைய நாட்டோட சுதந்திரத்துக்கு நிலங்களை மீட்டு இல்லாதவங்களுக்கு வயல்வெளியில் எந்த விதமான இன்றைக்கி நிறையா தொலைக்காட்சி டிஜிட்டல் மீடியா இவ்வளோலாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எதுவும் இல்லாத காலத்தில் அவங்க கால்நடையாக நடந்து எல்லா பக்கம் போய் போராடி அவங்க படித்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. நான் ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்றைக்கி கூட அம்மா வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். காந்தி கிராமம் போய் அவங்கள பார்க்கணுன்னு நினச்சேன். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கோபியில் அம்மா லக்ஷ்மண் ஐயா பில்டிங்கை ஓப்பன் பண்ணாங்க. அந்த அன்னைக்கு என்னால் போய் அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் வாழும் காலத்தில் நம்மளும் இருக்கோங்கிறதே உண்மையிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறவங்க இன்றைக்கி எவ்வளோ சொல்கிறாங்க, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக. அந்த காலத்தில் அம்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் வாழ்க்கையை எப்படி அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்காக இன்றும் எங்கள் வீட்டில் சொன்னார், போயிட்டு வந்தே சொன்னார், அம்மாவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த தடவை தான் முதல்ல அம்மாவை பார்த்தேன். யாரும் கையை பிடிக்க வந்தது கூட பிடிக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நானே நடந்து வந்துடுவேன்னு சொல்லி வந்தாங்க. இன்னும் அந்த மனதில் கம்பீரத்தோடு இருக்கக்கூடிய கம்பீர மனுஷி. இன்றைக்கி எவ்வளோ பேத்துக்கு 100 வயசு ஆனாலும் நம்மளுக்கு அந்த கம்பீரம் இருக்குது. நம்ம இப்போவே ஐயோ எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது பிடிக்கணுங்கிறோம். இன்றைக்கும் அவங்க மனசில் அந்த அந்த தியாகத்தோட சுடர், அந்த சுதந்திர வேட்கையோட தாகம் எல்லாம் தனியாக இன்னும் அவங்க எவ்வளவோ நினச்சிருப்பாங்க கற்பனையில். இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாத்து சார்பாக வேண்ட அம்மாவோட இன்னும் மனசில் இருக்க ஆசைகள், மக்களுக்காக அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைவேறணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கலாம். அந்த ஆவணப்படத்தை பற்றி ஏன்னா வெளியிடறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசினாலும் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக சத்யாம்மா அவங்கள பார்த்தேன். கிடைக்கிறதுக்கு அரிய பேர் இவங்களுக்கு, இப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய பேர். வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. உங்களுடைய சமுதாய பணியை அம்மாவை தோண்டி அடுத்த தலைமுறையாக நீங்களும் தொடரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். காலத்தின் அருமை கருதி இன்னும் எவ்வளோ இருக்குது. ஆனால் நாம் பேசுகிறத விட படத்தை பார்த்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு அருமையான நிகழ்வுக்கு எங்களையும் அழைத்து எங்களையும் இப்போ இதில் கலந்து கொள்ள செய்த இந்த ஆவணப்படத்தின் தயாரிப்பாளர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட அவருடன் கூட இருக்கும் அனைவரையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எங்கும் நிறைந்துள்ள எல்லாம் வரல இறையருள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கும் கொடுக்க ஆண்டவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.